நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எப்படி டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக நம்மளுடைய குடலோடைய சுத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிமா. நம்ம ஆசன வாயில் ஒரு சின்னதாக நாசல் மூலயமா தண்ணியை உள்ளே செலுத்தி நம்ம குடலில் சுத்தம் செய்கிறதுக்கு வெறும் பிளெயின் வாட்டர், வேறு எதுவுமே மெடிசன்ஸ் எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் பிளெயின் வாட்டரை நம்ம அந்த குடலில் ஆசனவாயு வழியாக விடும்போது அது உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை நமக்கு ரிஃப்ளெக்ஸ் மூலயமா நம்ம நார்மலாக அது கிளென்ஸ் ஆகிற மாதிரி கிளென்ஸ் ஆகிடும். அடுத்தது இயற்கை மருத்துவத்தில் கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்றது இருக்குது. இது நம்மளுடைய பெருங்குடலையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணியை நம்மளுடைய பெருங்குடல் வரைக்கும் இதை உள்ளே செலுத்தி அதை கம்ப்ளீட்டாக எந்த கார்னரில் எந்த மாதிரி அழுக்காக இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்மூத் வேல அதை அழுக்கை க்ளீன் பண்ணி நம்ம அந்த குடலை சுத்தம் செஞ்சிட்டோம் அப்படின்றத நீட்டாக நமக்கு தெரிகிற அளவுக்கு அந்த அழுக்கை எல்லாமே வெளியே கொண்டு வந்துடும். அது பேர் தான் கோலான் ஹைட்ரோதெரப்பி, பெருங்குடலுக்கான நீர் சிகிச்சை. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே தேவையில்லை, நேச்சுரலாக நான் இருக்கிற இடத்துலையே என்னுடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் கம்ப்ளீட்டாக என் மொத்த ஜிஐடியும் நான் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது பேர் தான் சங்க பிரக்ஷலனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிய யோகம். இது எப்படி பண்ணணும்? இந்த சங்கர் பிரக்ஷலனம் அப்படின்னாக்கா காலையில் வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். இது ஒரு யோகா இயற்கை மருத்துவருடைய மேல் பார்வையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அவங்க கைடன்ஸில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 6 months ஒன்ஸ் நீங்கள் வீட்லேயே இதை ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி ஆறுன தண்ணியை நல்லா ஒரு 10 டம்ளருக்கு எடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயும் உப்பு கலக்கிறோம். உப்புடைய அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பை நல்லா கலந்துட்டோம். இதை நம்ம எப்படி குடிக்கணும்னா, நம்ம சிப் பண்ணி தான் குடிக்கணும். கடன்னு கல் பண்ணக்கூடாது. மெதுவாக ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியை எடுத்து மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிடணும். இது குடித்ததுக்கப்புறமா நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு 5 ஆசனங்களை அதை அப்படியே ஆர்டராக நம்ம இதை ஒரு டைனமிக் இதோட, அதாவது எப்போவுமே யோகா நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்திரம் சுகம் ஆசனம்னு சொல்லுவோம், ஸ்லோவாக ஸ்டடியாக நம்ம பண்ணக்கூடியது. ஆனால் இந்த 5 ஆசனத்தை இந்த சங்க பிரக்ஷலனம் செய்யும் போது நம்ம கொஞ்சம் வேகமாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா இது நம்மளுடைய கம்ப்ளீட் ஜிஐயையும் கிளென்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் இது. இதுக்கு இந்த தண்ணியை நம்ம குடித்ததுக்கப்புறமா மெதுவாக நம்ம அந்த ஆசனங்களில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது தாடாசனம். ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டாண்டிங் போஸ்டரில் இருக்கலாம். மெதுவாக மூச்சு உள்ளிழுக்கும் போது கைகள் 2த்தையும் நல்லா மேலே உயர்த்துறோம். அப்படி கைகளை மூச்சு உள்ளிழுக்கும் போது உயர்த்தும் போது நம்மளுடைய குதிக்காலையும் சேர்த்து நம்ம உயர்த்துறோம். ஸோ இதை ஒரு ஃபியூ மினிட்ஸில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திரியக்க தாடாசனம். நம்ம ஷோல்டர் அளவுக்கு கால் 2த்தையும் அகட்டி வச்சுக்கிறோம். 2 கைகளையும் தலைக்கு மேலே நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது கைகளை மேலே தூக்கி மெதுவாக மூச்சை விடும் போது நம்மளுடைய வலது புறமாக நம்மளை இடுப்பு பகுதியிலேருந்து சைடில் பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அது பேர் திரியக்க தாடாசனம். ஸோ எப்படி ஒரு மரம் அசையுமோ அந்த மாதிரி நேராக நிற்கிறது தாடாசனம். இதை லைட்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி ரைட் சைட்லேயும் திருப்பி நடுவில் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த திரியக்க தாடாசனம் முடித்ததுக்கு அப்புறமா வக்ராசனம் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வக்ராசனம் ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம். ஸோ மெதுவாக நம்மளுடைய 2 கைகளையும் வலது புறமாக நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணி நம்மளுடைய வலது தோள்பட்டையை கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அந்த ட்விஸ்டிங் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதே மாதிரி மெதுவாக மூச்சை விடும் போது நடுவில் கொண்டு வரோம். இப்போது இடது புறமாக நம்மளுடைய கைகளை ட்விஸ்ட் பண்ணுறோம்.
ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புஜங்காசனம். இது வந்து நம்ம படுத்துட்டு பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா குப்புற படுத்திருக்கோம். இப்படி குப்புற படுத்துட்டு நம்மளுடைய கால்கள் ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோம். நம்மளுடைய கைகளை நம்மளுடைய நெஞ்சு பகுதி கிட்ட வச்சுருக்கோம். மெதுவாக மூச்சு உள்ளிழுக்கும் போது தலைப்பகுதி, கழுத்து பகுதி, நம்மளுடைய நெஞ்சு பகுதி, நம்மளுடைய மேல் வயிறு வரைக்கும் நல்லா ரெய்ஸ் பண்ணி இதை வந்து பண்ணுறோம். 5வது ஆசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காவச்சாலாசனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு காலை மடக்கி நம்மளுடைய பாதத்தை வந்து தொடக்கி கீழையும், இன்னொரு காலை நம்ம வந்து இப்படி குத்த வச்சு உட்காருவோம்ல, அந்த மாதிரி முட்டியை மடக்கி நம்மளுடைய நீ செஸ்ட் பொசிஷனில் உட்காடுறோம். 2 கைகளையும் நம்மளுடைய முட்டியில் வச்சு எந்த கை நம்ம கால் வந்து நீ செஸ்ட் பொசிஷனில் இருக்கோ அந்த சைடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணி நம்மளுடைய ஷோல்டரை கேஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி 2 சைடையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி 5 ஆசனங்களையும் நம்ம மெதுவாக ஒவ்வொரு ஆசனத்துக்கு அப்புறமாவும் அப்படியே ரிப்பீட்டடாக அதை வந்து டைனமிக்காக பண்ணிகிட்டே வரும். இதை நம்ம பண்ணும் போதே நமக்கு ஒரு பவல் நம்மளுடைய வயிறில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ உடனே எம்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ இதை வந்து ஒரு 2 டைம்ஸ் நம்ம பண்ணிவிட்டு திருப்பி நம்ம போய் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இந்த ஆசனத்தை ரிப்பீட் பண்ணும்போது நம்ம அடிக்கடிக்கு நம்மளுடைய வயிறு வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்ற அந்த ரிஃப்ளெக்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 10 கிளாஸ் தண்ணியையும் நம்ம காலி பண்ணுறதுக்குள்ள இது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை, அதாவது வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நம்மளை பாடியை கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த குடலுடைய டீடாக்ஸ். இந்த சங்கப்பிரக்ஷலா நான் பண்ணுறது, இப்போ இதை நம்ம பண்ணோம்ல, அன்னைக்கு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம காரமான உணவு எடுத்துக்கக்கூடாது, தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டே வரணும், தூங்கக்கூடாது. நம்ம வந்து ஏன் அப்படின்னாக்கா இது நம்ம பாடி டீடாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் எப்போவுமே ரொட்டீனான ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து காரம், உப்பு, புளிப்பு, எண்ணெய் இருக்கவே கூடாது நம்ம சாப்பாட்டில். நிறைய பழங்கள் சாப்பிட்றதும் நல்லது. ஸோ இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை நம்ம பண்ணாலே போதும். நம்மளுடைய குடல் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி நம்மளுடைய பாடியை நேச்சுரலாக டீடாக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.